அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதம். தொழில் காரகனான சனி, தைரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கும் மாதமாக இருக்க போகுதே. உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கறதுனால உங்கள் தைரியத்தில் குறைபாடு, வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நட்புகளுக்குள் சங்கடம், தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை என்று சங்கடங்கள் நீங்கள் சந்தித்து வரும் நிலையில் நாளில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் முன்னேற்றம் அடையும், வருமானம் அதிகரிக்கும், வேலை தேடி வந்தவங்களின் முயற்சி நிறைவேறும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தடைப்பட்ட செயல்கள் நடந்தேறும். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறும். பணியாளர்களுக்கு இதுவரையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேணும். பெண்களின் விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதுடன் தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் மேற்கல்வி முயற்சியில் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அனுமனை வழிபட்டோம்னா தடைகள் அனைத்தும் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். யோக காரகனான ராகு, ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் முன்னேற்றம் அடைவீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி மாதத்தின் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் 8இல் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறியாக இருக்கும். முதலீடுகள் தேக்கமடையும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். என்றாலும் நாளில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை
8ஆம் இடத்திலும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீதும் பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும். மறைந்த செல்வாக்கும் மீண்டும் உயரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும். 10ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் உயரும். புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் இருப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். குடும்ப நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவதுடன் உங்கள் உடல்நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நல்லது. விவசாயிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமாக இருக்கும். மாணவர்கள் முயற்சி வெற்றியாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். காளிகாம்பாளை மனதில் நினைத்து வழிபட சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 1, 2, 3 பாதம். தன காரகனான குரு, ஆயுள் காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் திறமையுடன் இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் மாதத்தின் உங்கள் நட்சத்திரநாதன் நாளில் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களை பார்க்கறதுனால இதுவரையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலகி போகும். தொழிலில் தடைகள் நீங்கும். உடல் பாதிப்புகள் குறையும். விரயங்கள் கட்டுப்படும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சி பெறுவதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும். பொருளாதாரம் உயரும். அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பது நல்லது. வியாபாரம் தொழிலில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் கூடும். உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை. பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு சேரும். விவசாயிகள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுறதுனால லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் மேற்படிப்புக்காக கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அவசியம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டோம்னா வாழ்வு வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.